செம்ம ருசியாக இருக்குது. எண்ணெய் எதுவும் இல்லை, எண்ணெயும் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு ஹரிணி கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான உளுந்து ஊற வச்சு 1 மணி நேரம் உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, அரிசி மாவு 2 ஸ்பூன். ஊற வச்சிருக்கிற உளுந்து கிரைண்டரில் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் மாவு, அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. அதுக்கப்புறம் நம்ம கேஸை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டியை, வடை செய்கிறதுக்கு தேவையான ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு அந்த வடைச்சட்டி காஞ்சதும் நம்ம வடை செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மாவு கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஃபுல்லும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு, கொஞ்சம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இந்த அரிசி மாவு வந்து நம்ம எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த மிக்ஸ் பண்ணதில் அரைச்சி வச்ச மாவு கூட நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்து நல்லா பால் மாதிரி பண்ணி ஒரு ஹோல் போட்டு எண்ணெயில் இந்த மாதிரி மெதுவாக போடணும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ள போட்டுக்கணும். போட்டு விட்டுட்டு மெதுவாக திருப்பி விடணும். மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விடணும். மெதுவா மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும்.
கலர் கொஞ்சம் மாறினதும் ஒரு மாதிரி ப்ரௌனாக வரும்போது நம்ம எடுத்துக்கணும். இப்போ வடை வெந்துருச்சு. வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கிறோம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான உளுந்த வடை நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உளுந்து வடை இப்போ சாப்பிட்றோம். செம்ம ருசியாக இருக்குது. எண்ணெய் எதுவும் இல்லை, எண்ணெயும் இல்லை, செம்ம டேஸ்டாக இருக்குது. இப்போ ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம். வேற ரவரு இது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு நம்ம பிச்சது சாப்பிட்டா செம்ம ருசியாக இருக்குது.